கடலூர் தொகுதி பாமக வேட்பாளர் தங்கர் பச்சான் எம்பி ஆவார் என கூறிய கிளி ஜோதிடர் கைது செய்யப்பட்டதற்கு தற்போது அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிளி ஜோதிடர் கைது செய்யப்பட்டதற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தற்போது கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கிளி ஜோதிடர் கைது செய்யப்பட்டதற்கு தற்போது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகமுத்து வழங்க கேட்கலாம். வணக்கம் நாகமுத்து, விவரங்களை வழங்கலாம். பிரவீனா, தமிழகம் முழுவதும் மக்களவைத் தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற தொகுதியில போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் தங்களது பரப்புரைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில போட்டியிடக்கூடிய இயக்குனர் தங்கர் பச்சான் அவர்கள் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கடலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிராமப்புறங்களிலெல்லாம் தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டார். அந்த வகையில பாத்தீங்கன்னா அவர் கடலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தென்னம்பாக்கம் என்ற பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது அங்கு பாத்தீங்கன்னா இந்த தென்னம்பாக்கத்துல பிரசித்தி பெற்ற அழகுமுத்து ஐயனார் கோயிலானது உள்ளது. இந்த கோயில்ல சாமி தரிசனம் செய்துவிட்டு வெளியே வந்த தங்கர் பச்சான் அவர்கள் அங்கு கிளி ஜோசியக்காரர்கள் இருந்ததை பார்த்து தன்னுடைய ராசி எப்படி இருக்கிறது என்று அவர் கேட்டார். அது மட்டுமின்றி அங்கு கிளி ஜோசியம் பார்த்திருந்த அமர்ந்திருந்தவர்களிடம் அந்த வீடியோ அதாவது அவர் கிளி ஜோசியம் பார்த்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல பரவியது. இதன் காரணமாக பாத்தீங்கன்னா வனத்துறை அதிகாரிகள் அந்த கிளி ஜோசியம் பார்த்த ஜோதிடர் செல்வராஜ் அவர்களை தற்போது கைது செய்து நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கேன். இது தொடர்பாக அந்த வனத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது அதாவது கிளி ஜோசியம் பார்ப்பது என்பது பாத்தீங்கன்னா இந்த வனவிலங்கு சட்டத்திற்கு எதிரானது என்றும் அவர் கூண்டில் அடைத்து வைத்து இந்த பச்சை கிளியை துன்புறுத்தியதனால அவர் கைது செய்யப்படுவதாக ஒரு விளக்கம் ஒன்றினை அளித்திருந்தனர். இந்த நிலையில பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த கிளி ஜோதிடர் கைது செய்யப்பட்ட சம்பவத்திற்கு தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். மேலும் பாத்தீங்கன்னா இந்த கிளி ஜோதிடர் செல்வராஜ் அவர்களை வனத்துறை அதிகாரிகள் அலுவலகத்துக்கு அழைத்து விசாரணையை மேற்கொண்டு இருக்காங்க. குறிப்பாக பாத்தீங்கன்னா பிரச்சாரத்தின் போது கிளி ஜோசியம் பார்த்த இந்த ஜோதிடர் கைது செய்யப்பட்ட சம்பவம் கடலூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பிரவீனா, விரிவான தகவல்களுக்கு நன்றி நாகமுத்து. தொடர்ந்து தேர்தல் செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். விக்கிரவாண்டி தொகுதி காலியானதாக இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி மறைவை அடுத்து அந்த தொகுதி காலியானதாக சட்டப்பேரவை செயலகம் அரசிதழில் வெளியிட்டது. இதனைத் தொடர்ந்து விக்கிரவாண்டி தொகுதி காலியானதாக இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.